உங்க வீட்டுல உங்க குழந்தைங்களுக்கு உங்க பிள்ளைகளுக்கும் நல்ல வரன் அமையணுமா? எந்த ஒரு தடை தாமதமும் இல்லாம வரன் தள்ளி போய்கிட்டே இருக்குதா? அப்போ நீங்க போக வேண்டிய இடம் என்னது அப்படின்னு சொன்னா திருச்செந்தூர் தாங்க. என்ன எதுக்கு எடுத்தாலும் திருச்செந்தூர் போகணும்னு சொல்றீங்களா? திருச்செந்தூர்ல சாயங்கால நேரம் போய் 7 மணிக்கு முன்ன நீங்க கோயில்ல நிக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. அங்க உள்ள நடக்கக்கூடிய பள்ளியறை பூஜைய பார்த்துட்டு சேவகம் பண்ணிட்டு சாமியை தரிசனம் பண்ணிட்டு வர்றதுக்காக தான் நான் இந்த பதிவு சொல்றேன். பள்ளியறை பூஜை எதுக்காக நடக்குது அப்படின்னு சொன்னா, நம்ம பிள்ளைகளுக்கு நல்ல வரன் அமையணும், கணவன் மனைவி ஒற்றுமையா இருக்கணும், மனைவி கணவனை பிரிஞ்சிருந்தாலும் கணவன் மனைவியை பிரிஞ்சிருந்தாலும் அந்த பள்ளியறை பூஜையை பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அந்த பள்ளியறை பூஜைக்கு என்னது வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொன்னா, நீங்க கோயில்ல லைன்ல நிக்கும் போது 7 மணி வாக்குலயே வெளியில வாசனை மலர்கள் நிறைய வச்சிருப்பாங்க. அந்த வாசனை மலர்களால மல்லி, பிச்சி, ரோஜா, முல்லை இப்படி ஏதாவது ஒரு பொருள் மலர்களை நீங்க உங்களோட விருப்பத்துக்கு கேட்க வாங்கிக்க.